Taste the Daily. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. அடுத்ததா கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு வைகாசி விசாகத்துல முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? தவத்தை உணர்ந்தால் நீ சிவத்தை அடையலாம், அவ்வாறு சிவத்தை அடையும் போது என் வேல் வந்து உன்னை காத்து நிற்கும். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? இன்பத்திலும் துன்பத்திலும் மனதை சமநிலைப்படுத்து, என் காவடியை நினைவில் கொள், வாழ்க்கையில் ஒரு முறையாவது எனக்கு காவடி ஆட்டம் எடு. ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் எப்பவுமே கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதத்துல பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். திருத்தணி முருகன் அறுபடை, உன் மனதில் உள்ள விருப்பு வெறுப்புகளை அகற்ற, வாழ்வில் உன் ஆன்மாவிலும் நிம்மதி கிடைக்க, உன் தேகத்திலும் யானை பலம் கிடைக்க வேண்டுமெனில் என் சன்னதிக்கு வா. ஸோ இவங்க திருத்தணி முருகரை சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இந்த எபிசோட்ல டாரோ கார்டு ரீடிங்ல என்ன பார்க்க போறோம்னா, வைகாசி விசாகம் முருகருக்கு ரொம்பவே உகந்த தினமான இன்றைய தினம். அதாவது இந்த எபிசோட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, டாரோ கார்டு ரீடிங்ல வந்து வைகாசி விசாகம் வரவிருக்கு இல்லையா, முருகர் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்ல காத்துட்டு இருக்காரு. 12 ராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகர் வந்து என்ன மெசேஜ் சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். டாரோ கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் அவர்கள் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் மேம். வணக்கம். வணக்கம் சார். முருகரோட மெசேஜ் அப்படின்னும் போது எல்லாருமே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஜென்ரலா நம்ம வந்து ஏஞ்சல் என்ன சொல்றாங்க அப்படின்னும் போது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி முருகர் வந்து சொல்லும் போது அந்த சாமியை நம்ம கிட்ட சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். இப்போ 12 ராசி நேர்கள் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. பாதம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரக்காரவங்களுக்கும் முருகர் என்ன மெசேஜ் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, கண்டிப்பா. அடுத்ததா கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வைகாசி விசாகத்துல முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? ஸோ கன்னிராசி உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்க்கலாம். தவத்தை உணர்ந்தால் நீ சிவத்தை அடையலாம், அவ்வாறு சிவத்தை அடையும் போது என் வேல் வந்து உன்னை காத்து நிற்கும். ஸோ முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, வடபழனி செந்திலாண்டவரை இவங்க தொடர்ந்து வழிபடணும். ஸோ அங்கே அந்த முருகரை தரிசனம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து அந்த ஒரு சிவகுருவனுடைய ஒரு சமாதி இருக்கு, ஜீவ சமாதி. ஸோ அங்கே போயிட்டு அவங்க வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ண, அந்த இடமே வந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹால் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ அங்கே இவங்க மெடிடேஷன் கண்டிப்பாக வந்து பண்ணணும். எப்போல்லாம் வடபழனி போகிறாங்களோ அப்போல்லாம் அந்த ஒரு மெடிடேஷன் அந்த ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அவங்க மெடிடேஷன் தியானம் பண்ணிட்டு வரணும், தியான மண்டபத்துக்கு போயிட்டு. ஸோ இதை பண்ணும் போது கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியா ஒரு அந்த சிவத்தை அடையலாம் அப்படின்றது வந்து ஆன்மீக ரீதியா ஒரு கனெக்டிவிட்டி அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த ஐம்பூதத்தினுடைய கனெக்டிவிட்டி ஏற்படும். அப்படி ஏற்படும் போது இவங்களுக்கு எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா விஷயங்களையும் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய புதிய காரியங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பழைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஸோ எதுவும் இவங்க கிட்ட நெருங்காத அளவுக்கு அதில் வரக்கூடிய தடைகள், இடையூறுகள், பிரச்சனைகள் எதுவும் நெருங்காமல் இருக்கிறதுக்கு முருகருடைய வேலை வந்து முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு மாதிரி காத்து நிற்கும் அப்படின்றாரு. ஸோ அதற்கு இவங்க வடபழனி செந்திலாண்டவரை வழிபடணும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தியான மண்டபத்துக்கு போயிட்டு கண்டிப்பாக தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு. ஓகே, அடுத்ததா கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? ஸோ கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கான கார்டு. ஸோ இவங்களுக்கான மெசேஜ் பார்க்கலாம். இன்பத்திலும் துன்பத்திலும் மனதை சமநிலைப்படுத்து, என் காவடியை நினைவில் கொள், வாழ்க்கையில் ஒரு முறையாவது எனக்கு காவடி ஆட்டம் எடு. ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் எப்பவுமே உங்க பேலன்ஸ்டாக இருக்கணும். சில பேர் சந்தோஷமா இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. துக்கத்துல இருந்தால் நான் பட்ட துக்கம் எல்லாரும் படணும்னு அப்பவும் எல்லாரையும் அழ வைக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்பவுமே சமநிலையாக இருக்கணும். இன்ப துன்பம், அந்த வரவு செலவு எல்லா விஷயங்கள்லையும் வந்து லாப நஷ்டம் எல்லாத்துலையும் சமநிலையாக இருக்கணும். அப்படி சமநிலையாக எனக்கு இருக்க முடியல, எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க
முருகருடைய காவடி ஆட்டம் எடுக்கலாம். பழனியில் காவடி ஆட்டம் எடுக்கலாம். அந்த தைப்பூச விரதம் இருந்து காவடி ஆட்டம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அட்லீஸ்ட் எடுக்கணும். முடிஞ்சால் வருடம் கூட எடுக்கலாம். இதை எடுத்துக்கிட்டே வரும்போது இவங்களுக்கு இந்த இம்பேலன்ஸ்டான விஷயங்கள், அதனால் வரக்கூடிய தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், இது எல்லாமே சரி செய்யப்படும். இது இல்லாமலே அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு குறைபாடுகள் இல்லாமலே முருகர் ஆக்கிடுவார் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சூப்பர் மேம். அடுத்ததாக கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய மெசேஜ். ஸோ கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முதல்ல பார்க்கலாம். திருத்தணி முருகன் அறுபடை. உன் மனதில் உள்ள விருப்பு வெறுப்புகளை அகற்ற, வாழ்வில் உன் ஆன்மாவிலும் நிம்மதி கிடைக்க, உன் தேகத்திலும் யானை பலம் கிடைக்க வேண்டுமெனில் என் சன்னதிக்கு வா. ஸோ இவங்க திருத்தணி முருகரை அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் வழிபடணும். நேரடி தரிசனமாக இருந்தாலும் சரி, வீட்டில் அவங்க மனசில் நினச்சி வழிபடுறதா இருந்தாலும் சரி, இந்த திருத்தணி முருகரை வழிபடுறதுனால இவங்களுக்குள்ள தீராத விருப்பங்கள் இல்லை தீராத ஒரு வெறுப்புகள் கூட இருக்கும் சில நபர்கள் மேலே. அது ரொம்ப நாள் அந்த தீராத நம்மளுக்கு விருப்பங்களும் சில கஷ்டத்தை தான் கொடுக்க தான் செய்யும், டிசப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்க தான் செய்யும். வெறுப்புகள் இருந்தாலும் அது நம்மளே அழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரெண்டும் அவங்க லைஃப்ல இருந்து போகணும், அவங்க மனசுல இருந்து கிளியர் ஆகணும். இது கிளியர் ஆச்சுன்னா அவங்களுடைய ஆன்மா, அவங்களுடைய சோல்லையும் ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த ஆன்ம நிம்மதி ரொம்ப அவசியம். கண்டிப்பா அது டிவைன்லி அது ரொம்ப ஒரு ஒரு அதிகபட்ச ஒரு பெனிஃபிஷியலாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஆன்மாவிலையும் அவங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னும் போதும் இது ரெண்டும் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய தேகத்தில் ஒரு யானை பலம் கிடைக்கும். ஸோ அவங்க டசன்ட் மேட்டர் எவ்வளோ லீனாக இருக்கிறாங்க, எவ்வளோ குண்டாக இருக்கிறாங்க, அது இல்லை, தேகத்தில் ஒரு பலம் கிடைக்கும். என்னால் எதையுமே எந்த ஒரு வேலையும் எடுத்து செய்ய முடியும், எல்லாத்தையும் நான் வெற்றிகரமாக நடத்த முடியும் அப்படின்ற ஒரு பலம் கிடைக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு அப்போ திருத்தணி முருகரை அவங்க தொடர்ந்து வழிபட்டால் கண்டிப்பாக இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சூப்பர் மேம்.